மூத்த தலைவர்கள் என்னோடு கருணாகராஜன், சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கேப்டன் அவர்கள் இப்ப கடவுளா நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. ஓராண்டு காலம் கடந்து விட்டது என்பதை மனது ஏற்க மறுக்கிறது. ஓராண்டு கழித்து கேப்டன் ஆலயத்தில் அவருக்கான குரு பூஜை விழாவில் கட்சியின் சார்பாக இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் கட்டுக்கடங்காத தொண்டர்கள், அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அவருக்கு விருப்பமானவர்கள், அவருடைய அலைகளை நாம் இங்கே கேட்கிறோம். எந்த அளவுக்கு அவருடைய எண்ண ஓட்டம் கேப்டன் மீது இருக்கு. ஆனால் நாங்கள் இப்போதும் வேண்டிக் கொள்வது, கேப்டன் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அதே நேரத்தில் புதிதாக கேப்டன் ஐயாவை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல போறதில்லை. 54 புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், எதையும் கூட யோசிக்காம அள்ளி அள்ளி கொடுத்தவர். தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நமக்கு உணர்த்தியவர். அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதல். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு இந்த குரு பூஜை விழாவினுடைய வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கேப்டன் என்று கடவுளாக நம்மோடு இருக்கின்றார்கள், அவருடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்றும் இங்க இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், 2 அற்புதமான புதல்வர்கள் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்து பேசி வந்திருக்கின்றோம். நல்லது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நடக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அக்கா தமிழிசை அவங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாங்க. அக்கா பேசி முடிச்சுட்டு அவர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் அக்கா பிரேமலதா அவர்களும் 2014 மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து ஆதரவாக இருந்தார்கள். அதற்கு நன்றியுணர்ச்சியோடு நாங்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களும் சரி, அக்கா பிரேமலதா அவர்களும் சரி, ஒரு அரசியலை தாண்டி என்னோடு அன்பாக பழகக்கூடியவர்கள். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி என்றுதான் அழைப்பார்கள். அக்கா பிரேமலதா அவர்களை நாங்கள் 2 பேருமே அக்கா என்று அழைத்துக் கொள்வோம். ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம். இன்று ஒருவர் மறைந்த பின்பும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இன்று அதிகாலையில் இருந்து இந்த குரு பூஜைக்கு வருகிறார்கள் என்றால் அவர் எந்த அளவிற்கு அவர் மக்கள் மீது அன்பு வைத்திருந்தார், மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது. இன்னொன்று, திரையுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளிப்படையாக மக்களோடு மக்களாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மக்களின் அரசியல்வாதியாகவே அவர் வலம் வந்தார். அது மட்டுமல்ல, திரைப்படத்துறையினருக்கும் அத்தனை உதவிகளையும் அவர் செய்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நானும் மாநில தலைவர் தம்பி அவர்களோடு சேர்ந்து வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவதில் இந்த கட்சி தொண்டர்கள் அனைவரோடும் வந்து அஞ்சலி செலுத்துவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். அவர் விதைத்த விதை, தேசிய விதை, ஒரு விருட்சமாக வந்து அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன். காவல்துறையிடம் அனுமதி பெற்றிருந்தாங்க. அது உண்மைதாங்கண்ணா. சுதீஷன் அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்னைக்கே சொன்னாங்க, டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அன்னைக்கே அந்த பிளான் எல்லாம் சொன்னாங்க. 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும், அதன் பிறகு நீங்களாம் வரணும். அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும், இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சுதீஷன் கட்சியிலிருந்து சொன்னாங்க. அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது, இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பு சாயங்காலம் தொண்டர்கள் எல்லாம் தயாராயிட்டாங்க, எல்லா இடத்துல இருந்து வண்டியில வர்றாங்க. ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது, முதல்லயே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்ல சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க, எப்படி அனுமதி வாங்குவாங்க, அதை பார்த்திடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது. அதனால் இதை நாங்கள் கண்டிக்கின்றோம். முதலாம் குரு பூஜை விழாவுக்கு 1 கிலோமீட்டர் பேரணி கேட்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம வர்றாங்க. இத்தனை தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க. இத்தனை தொண்டர்களை நீங்க ஒரு பேரணியில அமைதியான வழியில கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிந்தது. எல்லாரும் வந்து அமைதியா பார்த்துட்டு போயிடுவாங்க. அதற்கும் வழி கொடுக்கலனா தொண்டர்கள் எல்லோரும் சிதறி சிதறி வெளியே இருக்கிறாங்க. அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதை சரியா ஹேண்டில் பண்ணல.
அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம். சார், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கலைஞருக்கெல்லாம் பேரணி நடத்த அனுமதி கொடுக்குறாங்க. இந்த விஷயத்துல ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பார்க்குறேங்கண்ணா. முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க. 1 கிலோமீட்டர் பேரணி. அவங்க அந்த நகரம் முழுவதும் போகணும், 50 கிலோமீட்டர் போகணும்லாம் கேட்கல, 1 கிலோமீட்டர் கேட்குறாங்க. அது இந்த பாலத்து மேலே ஏறி இறங்கணும். டிராஃபிக் அழகாக டைவர்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாம். அதனால் நிச்சயமாக இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிகை கொடுக்குறாங்க. இது முதலமைச்சருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் கூட அது சரிவர நடத்தாமல் இருக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்தவரை நிறைய தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆளும் கட்சியினுடைய அந்த அத்துமீறல் இன்னைக்கு காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க. அதனால் காவல்துறை இனியாவது தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் காவல்துறை.